Hi friends, welcome to LMTech's Technical and Technologies. In the video, Python programming language array inbuilt functions பத்தி தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். So previous sessionல array அப்படினா என்னன்னு பார்த்தோம். So array அப்படின்றது ஒரு sequential data type. அதாவது ஒரே ஒரு வேரியபிளை நம்மளால மல்டி வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கான இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ அதோட லென்த் கண்டுபிடிக்கிறது, தென் வந்து கவுண்ட்டு, ஸோ ரிமூவ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ், இன்சர்ட் பண்ணுறது, தென் ரிவர்ஸ் பண்ணுறது, ஷார்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான சில இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நியூவாக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு வேரியபிளை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரூட் அப்படின்ற ஒரு வேரியபிள்னா இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அரே அப்படின்றது யூஸ் பண்ணதுனால நம்ம ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சில வேல்யூஸை இப்போ நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நான் ஆரேஞ்ச் அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேங்கோ அப்படின்ற ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இன்னொரு ஆப்பிள் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஆப்பிள் அப்படின்ற ஒரு வேல்யூ. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிரேப்ஸ் அப்படின்றது. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேங்கோ அப்படின்றது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேங்கோ ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பனானா அப்படின்றத நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்கிட்ட ஃப்ரூட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஒரு 5 வேல்யூஸை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது எனக்கு எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஸோ நார்மலாக ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணுமோ, ஸோ இப்போ வந்து ஃப்ரூட் அப்படின்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணனா அதுக்குள்ளே இருக்க எல்லா வேல்யூஸும் எனக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்பில்ட் _array அப்படின்ற .py எக்ஸ்டென்ஷனை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரூட்டில் என்னென்னலாம் வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? தென் இப்போ இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ லென்த் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு யாரோட லென்த் வேணும் அப்படின்றத பார்த்தோம்னா அரேயோட லென்த். ஸோ நம்ம அரேயோட நேம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏ அப்படின்ற வேரியபிளில் லென் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ யாரோடது நான் கண்டுபிடிக்கணும்? அரேயோட நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்ரூட் அப்படின்ற இந்த அரேக்கு தான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் அந்த அரேவோட நேமை நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கோட்ஸில் அரேவோட லென்த் இஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ லென்த் இஸ் அப்படின்றது கொடுத்துட்டு தென் இப்போ யார்கிட்ட அந்த கவுண்ட்டில் அந்த வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஏ கொடுத்துக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டு இதை நம்ம இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா எங்கிட்ட மொத்தம் எத்தனை லென்த் இருக்குது, அதாவது இப்போ அந்த வேல்யூஸ் எத்தனை ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எங்கிட்ட 5 ஸ்டோர் ஆயிருக்கு. தென் அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அப்பண்ட் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அப்பண்ட் அப்படின்னா என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இப்போ ஒரு அரே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏதாவது நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்பண்ட்ன்றதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற அந்த வேல்யூ ஸோ அந்த அரேயோட லாஸ்ட் பொசிஷனில் போய் எனக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எனக்கு வந்து ஃப்ரூட் அப்படின்றது அந்த அரேயில். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃப்ரூட் டாட் ஃபங்க்ஷனோட நேம் அப்பண்ட் அப்படின்றது. ஸோ அப்பண்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு வேல்யூ போய் எனக்கு ஸ்டோர் ஆகணும். ஸோ அதனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிவி அப்படின்ற ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரூட் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃப்ரூட் அப்படின்ற அந்த வேரியபிளில் போய் எனக்கு ஆட் ஆகணும். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ அகைன் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ யாரை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃப்ரூட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ டபுள் கோட்ஸ்குள்ள அரே அப்பண்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ அரே அப்பண்ட் இஸ். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ரன் ஆகுதுன்னா நான் கொடுத்த அதே 5 வேல்யூஸ் தான் ரன் ஆகுது. பட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அதோட லென்த் ரன் ஆகுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஒன் அப்பண்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் என்ன ஃப்ரூட் கடைசியாக ஸோ கிவி அப்படின்றது கொடுத்துருந்தேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற வேல்யூஸோட அது போய் லாஸ்ட்டாக தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அப்பண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரிமூவ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ எனக்கு எதுலேருந்து ரிமூவ் ஆகணும்? ஸோ நம்மளோட அரேயோட நேம் ஃப்ரூட் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரூட் டாட் ரிமூவ். ஸோ இந்த ரிமூவ் அப்படின்ற ஃபங்க்ஷனில் உங்களுக்கு என்ன வேல்யூ ரிமூவ் ஆகணும்? ஸோ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ
கிவி அப்படின்ற அது வந்து இப்போ இங்கே தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இப்போ வந்து எனக்கு மேங்கோ அப்படின்றது எனக்கு ரிமூவ் ஆகணும் ஓகேங்களா. ஸோ இப்போ மேங்கோ அப்படின்றத நான் ரிமூவ் ஆகணும் அப்படின்றது சொல்லிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள அரே ரிமூவ் இஸ் அப்படின்னு கொடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ கொடுத்ததுக்கப்புறமேட்டு இப்போ ஃப்ரூட்டை நம்ம அகைன் பிரிண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரூட் அப்படின்ற வேரியபிளை நம்ம அகைன் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே நமக்கு இப்போ என்ன ப்ராசஸ் நடந்திருக்குமோ அது எனக்கு ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ அகைன் சேவ் பண்ணிட்டு இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ அரேயோட ரிமூவ்ஸ் அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு மேங்கோ அப்படின்றது எனக்கு இல்லை ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மேங்கோ ரன் ஆகுது. பட் எனக்கு இந்த 4th ப்ராசஸில் எனக்கு மேங்கோன்றது இல்லை ஓகேங்களா. ஸோ அந்த அரேயில் ஏதாவது வேல்யூவை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுவே உங்களுக்கு பொசிஷன் வச்சு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதாவது இப்போ 0th பொசிஷனில் இருக்க வேல்யூ ரிமூவ் ஆகணும், 2nd பொசிஷனில் இருக்க வேல்யூ ரிமூவ் ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பாப் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ ஃப்ரூட் ஓகேங்களா, அரேயோட நேம் தென் பாப் அப்படின்ற ஃபங்க்ஷன். இப்போ வந்து உங்களுக்கு எந்த வேல்யூவில் இருக்கிறது ரிமூவ் ஆகணும் அப்படின்றது நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா. இப்போ வந்து எனக்கு 3rd அப்படின்ற இண்டெக்ஸில் இருக்கிறது எனக்கு ரிமூவ் ஆகணும். ஸோ அதனால் 3rd அப்படின்றது கொடுத்துட்டு இப்போ அகைன் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் போட்டுக்குவோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அரே பாப் ஓகேங்களா. ஸோ இந்த பாப் மட்டும் என்ன பண்ணு அப்படின்னா ரிமூவ் தான் பண்ணும். ஆனால் இது எதை பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணு அப்படின்றத பார்த்தோம்னா இண்டெக்ஸை பேஸ் பண்ணி எனக்கு இது ரிமூவ் பண்ணும் ஓகேங்களா. இப்போ அகைன் இதை வந்து நான் ஃப்ரூட் அப்படின்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 3rd பொசிஷனில் ஓகேங்களா. ஸோ 3rd பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யார் இருப்பாங்க, ஸோ 0 1 2 3 ஓகேங்களா. ஸோ அந்த பொசிஷன் எனக்கு ரிமூவ் ஆகி எனக்கு இந்த இடத்துல எனக்கு ரன் ஆகுது ஓகேங்களா. தென் அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கவுண்ட் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ நம்மளோட அரே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் மேலே வந்து அதாவது சேம் வேல்யூவை நான் இப்போ ரிப்பீட்டடாக கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்போ ஆப்பிள் அப்படின்றதே ஆல்ரெடி ஒரு டைம் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2 டைம் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. அதாவது ஒரே வேல்யூ அந்த அரேயில் எத்தனை டைம் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்ற ப்ராசஸ் தான் நம்ம வந்து கவுண்ட் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பி அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வேரியபிளில் அரேயோட நேம் ஃப்ரூட் டாட் கவுண்ட் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இது எதை கவுண்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அந்த வேல்யூவை நம்ம கொடுத்துடணும். இப்போ எனக்கு ஆப்பிள் அப்படின்றது எனக்கு கவுண்ட் பண்ண போகுது. கவுண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு அதை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ அரே கவுண்ட் இஸ் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மக்கிட்ட கவுண்ட் பண்ணதில் எதில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பி அப்படின்ற ஒரு வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால் இந்த இடத்துல நான் பின்றது கொடுத்துட்றேன் ஓகேங்களா. சேவ் பண்ணிட்டு இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ஆப்பிள் அப்படின்றது மட்டும் எனக்கு 3 டைம் ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால் அது எனக்கு 3 டைம் கவுண்ட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதுதான் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காப்பின்ற ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இப்போ ஃப்ரூட் அப்படின்ற வேல்யூஸ் ஆல்ரெடி ஒரு வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கு ஓகேங்களா. எனக்கு இதுவே இன்னொன்று இதுலேயும் ஸ்டோர் ஆகணும் ஆனால் வேல்யூஸ்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ இந்த நம்ம காப்பி ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த எக்ஸ் அப்படின்ற வேரியபிளில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃப்ரூட் டாட் காப்பி அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. அதாவது ஃப்ரூட் வந்து எனக்கு காப்பி ஆகி எக்ஸில் ஸ்டோர் ஆகுது. இப்போ நான் ஃப்ரூட்டை பிரிண்ட் பண்ணாமல் காப்பியை பிரிண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம். அரே காப்பி இஸ் அப்படின்றது கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃப்ரூட்டில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அதுவே எனக்கு இப்போ எக்ஸை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு சேம் வேல்யூஸ் எனக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு காப்பி அப்படின்ற ஃபங்க்ஷன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்சர்ட் என்ற ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு அரே இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த அரேயில் உங்களுக்கு எந்த பொசிஷனில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் இன்சர்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட் ஓகேங்களா. ஸோ அரேயோட நேம் இன்சர்ட் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இன்சர்ட் அப்படின்றது கொடுத்துடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பொசிஷன் ப்ளஸ் வேல்யூ ரெண்டுமே நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இப்போ எனக்கு இந்த 0th பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ராபெர்ரி அப்படின்றது எனக்கு ஸ்டோர் ஆகணும் ஓகேங்களா. ஸோ இப்போ பொசிஷனும் கொடுத்துட்டேன் வேல்யூவும் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் அரே இன்சர்ட் இஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஸோ இப்போ யார் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா ஃப்ரூட் அப்படின்ற அரேவை தான் பிரிண்ட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு
ரன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு வந்து ஆரஞ்ச் தான் இருந்துட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்ச் செகண்ட் பொசிஷனுக்கு போயிடுச்சு. ஸோ செகண்ட் வேல்யூக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த 0th பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ராபெரி தான் இருக்குது ஓகேங்களா. இதுக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இண்டெக்ஸ்க்கு நமக்கு இது மூவ் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் எனக்கு வந்து இன்சர்ட் அப்படின்றது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது ஓகேங்களா. இப்போ வந்து ஆப்பிள் இருக்குது, மேங்கோ இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆப்பிள் வந்து எனக்கு எந்த பொசிஷனில் இருக்குது, மேங்கோ எனக்கு எந்த பொசிஷனில் இருக்குது, ஸோ அதோட இண்டெக்ஸை நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து ஐன்ற ஒரு வேரியபிள் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட் டாட் இண்டெக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பனானாவோடது ஓகேங்களா. ஸோ பனானாவோட இண்டெக்ஸ் எனக்கு ஃபைண்ட் ஆகணும், அதனால் பனானாவோடது கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிரிண்டில் ஸோ ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம். அரே இண்டெக்ஸ் இஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ அரே இண்டெக்ஸ் கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தோம்னா ஐயை நம்ம பிரிண்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு இதை நம்ம அகைன் ரன் பண்ணுவோம். ஸோ பனானா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு போல இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து வேறு ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆரஞ்ச் அப்படின்றதோட கொடுக்கலாம் ஓகேங்களா. ஆரஞ்சோட பொசிஷன் நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஆரஞ்சோட பொசிஷன் எனக்கு வந்து ஃபஸ்ட் அப்படி அதாவது 1லே தான் எனக்கு வந்து ஆரஞ்சுன்றது இருக்குது ஓகேங்களா. தென் அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ ஷார்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு இப்போ அரேஸில் ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூஸ் பார்த்தீங்களா, அது எனக்கு A to Zல எனக்கு இது வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் அதுக்காக. ஸோ அரேயோட நேம் தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ ஷார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஓகேங்களா கொடுத்துட்டு இப்போ அகைன் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அரே ஷார்ட் இஸ் அப்படின்னு கொடுத்துடலாம் ஓகேங்களா. கொடுத்துட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா யாரை பிரிண்ட் பண்ணும், ஸோ அரேவை தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு A to Z வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஆப்பிளில் 3 இருக்குது, தென் கிரேப்ஸ், கிவி, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, தென் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு A to Z வைஸில் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இதுக்கு ஷார்ட்ன்ற ஃபங்க்ஷன் ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணும், நம்ம இப்போ வந்து வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் எனக்கு பேக்லேருந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் எனக்கு ரிவர்ஸ் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட் டாட் ரிவர்ஸ் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ ஃப்ரூட் டாட் ரிவர்ஸ்ன்றது கொடுத்துட்டு இப்போ அகைன் இன்னொரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம், அரே ரிவர்ஸ் இஸ் அப்படின்றது கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ அரேயோட நேமை நம்ம இந்த இடத்துல கொடுத்துடலாம். அரேயோட நேம் ஃப்ரூட்ன்றது. ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஷார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ அரே வந்து எனக்கு A to Z மாறி இருக்கும். ஸோ இப்போ நான் ரிவர்ஸ் பண்ணவும் எனக்கு அந்த A to Z எல்லாமே இப்போ எனக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ Z to Aன்ற மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ லாஸ்ட்டில் இருந்து SR ஓகே தென் G ஆப்பிள் அப்படின்றது எனக்கு இப்போ இப்படி ரிவர்ஸில் எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் எனக்கு ரிவர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிளியர் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ இந்த கிளியர் அப்படின்ற ஃபங்க்ஷன் எனக்கு என்ன அப்படின்றது பண்ணணும்னு பார்த்தோம்னா அரேயில் இருக்க எல்லா வேல்யூஸும் எனக்கு ரிமூவ் பண்ணிடும். எதுவுமே இப்போ எனக்கு அந்த ப்ராசஸே எனக்கு அங்கே எதுவுமே ரன் ஆகுது ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட அரே நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு தென் கிளியர் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஓகேங்களா. கொடுத்துட்டு இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம அரேவை பிரிண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அரே கிளியர் இஸ் அப்படின்றது கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ ஃப்ரூட் ஓகேங்களா, நம்மளோட அரேவோட நேம் இதுதான். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இது வரைக்குமே எல்லா ப்ராசஸும் ரன் ஆகுது. பட் ஃபைனல் ப்ராசஸில் எனக்கு பாருங்கள் அரேயில் எனக்கு எதுவுமே இல்லை. அதுக்குள்ளே இருந்து எனக்கு எல்லா வேல்யூஸுமே எனக்கு என்னாச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அரேயில் இருக்க இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.